ஒரு 15 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்கும், இல்லை 5 வருஷத்துக்குள்ளதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படித்தான் இந்த ஆட்சி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. என்ன நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம்? காசு கேட்கல. 1500 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த 1500 ரூபா எங்களுக்கு அது வேண்டாம். பஸ் பாஸுக்கு இலவசமாக கொடுக்குறீங்க. அந்த பஸ் பாஸுமே எங்களுக்கு வேண்டாமே. நாங்கள் வேலை பார்த்து நாங்கள் சுய தொழிலில் நின்று எங்களுக்குள்ள நாங்கள் எங்கள் பணத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோமே. ஏன் டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் உடைச்சு போட்டால் டாஸ்மாக் ரூமுக்கு போய் உடனே லஞ்சத்தை கட்டி அங்கே சரி செய்கிற இந்த ஆட்சி நம்மளுக்கான ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி தயங்குறாங்க கேட்டால், மாற்றுத்திறனாளிகளை நான் ஒருபோதும் கலங்க விட மாட்டேன், ஆக இப்படின்னு மட்டும் பேசினா போட்டும் போதுமா சார்? அந்த ஆக சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும் சார். ஐயா, நாங்க ஒரே ஒரு கோரிக்கையை தான் கேட்கிறோம். எங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை கொடுங்க. கலைஞர் சொல்லி வச்சுட்டு போன அந்த கொள்கையை நீங்க மறந்துடாதீங்க. இப்போது அவர் இருந்திருந்தாருன்னா, நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், என் தந்தையார் அங்கு ஒழுங்கா கேட்கல,